வணக்கம் நேயர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவகுமார். இன்றைய விவாதத்திற்கான தலைப்பு முதலில் 18வது நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிப்பு. இந்தியா முழுவதும் 7 கட்டங்களாக தேர்தல். ஏப்ரல் 19 தமிழகத்திற்கு தேர்தல் நடைபெறும். குறுகிய காலமும் அரசியல் கட்சிகளின் தேர்தல் பிரச்சாரமும். இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறேன். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார் திமுக செய்தி தொடர்பாளர் திரு மதிவாணன் அவர்கள். சார் வணக்கம். அடுத்ததாக அதிமுகவின் திரு விஜயகுமார் அவர்கள். சார் வணக்கம். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் வலதுசாரியின் திரு சோமு ராஜசேகர் அவர்கள். சார் வணக்கம். தமிழ்நாடு சேவாதள காங்கிரஸ் மாநில தலைவர் குங்ஃபு விஜயன் அவர்கள். சார் வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு வி.எஸ். ராமன் அவர்கள். சார் வணக்கம். மதிவாணன் சார், உங்களிடமிருந்துதான் இன்றைய விவாதம். 96.88 கோடி வாக்காளர்கள் தங்களுடைய வாக்கினை பதிவு செய்ய காத்துக் கொண்டிருக்கும் 18வது நாடாளுமன்ற தேர்தல் 2024 தேர்தல் அறிவிக்கப்பட்டுவிட்டது. 7 கட்டங்களாக இந்த தேர்தல் நடைபெற இருக்கிறது. உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அதாவது இந்த தேர்தல் 7 கட்டமா நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கிறத எனக்கு எப்படின்னா மிகப்பெரிய சந்தேகத்தை எடுக்குது. ஏன்னா இந்த தேர்தலுக்கு முன்னாடி இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்ற மாதிரி எல்லாம் ஒரு டிசைனா ஒரு பொய் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்க என்ன கேட்கிறோம்னா, இதுல காஷ்மீருக்கான தேர்தல் தேதி அவங்க சொல்லல முதல்ல. ரெண்டாவது எனக்கு என்னவோ பிரைம் மினிஸ்டர் கூட உட்கார வச்சுக்கிட்டு இந்த தேர்தல் தேதி எல்லாம் போட்டிருப்பாங்களோன்ற சந்தேகம் இருக்கு. ஏன்னா இப்போ மகாராஷ்டிரால உத்தரப்பிரதேசத்துல 7 கட்ட தேர்தல்னு சொல்றாங்க. மகாராஷ்டிரால எதுக்காக 7 கட்ட தேர்தல்ன்ற ஒரு காரணம் வேணும்ல. இப்ப சத்தீஸ்கர்ல ஒரு தேர்தல் 4 கட்டமா நடத்துறீங்க, 5 கட்டமா நடத்துறீங்கன்னா அது வேற விஷயம் இருக்கு. ஆனா பீகார், வெஸ்ட் பெங்கால், உத்தரப்பிரதேசம் இந்த 3 ஸ்டேட்டும் பாத்தீங்கன்னா 7 கட்டமா தேர்தல் நடக்குது. அதே மாதிரி 5 கட்டமா தேர்தல் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா, ஜம்மு காஷ்மீர். இதுல ஜம்மு காஷ்மீர் நீங்க ஏதோ ஒரு காரணம் சொல்ல போறீங்க, சரிங்களா? அங்க மாநில தேர்தல் தேதி சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என்ன காரணம்ன்றது தேர்தல் அதிகாரி தான் சொல்லணும். இப்ப அதே மாநிலத்துல மகாராஷ்டிரா நடத்த வேண்டியதுக்கான அவசியம் என்ன? அப்போ பிரதமருடைய சுற்றுப்பயணத்துக்காக இந்த தேர்தல் தேதியெல்லாம் அவரோட கேட்டு உட்கார்ந்து போட்ட மாதிரி எங்களுக்கு தோணுது. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, நடுநிலையா இந்த தேர்தலை நடத்தணும்ன்ற எண்ணம் முதல்ல உங்களுக்கு இல்ல. ஏற்கனவே இவிஎம் மிஷின் பத்தி எல்லா தலைவர்களும் பேசிட்டாங்க. அதை பத்தி பதில் சொல்ல எந்த இடத்துலயும் தயாரா இல்ல. அப்ப நீங்க இப்போ இந்த மழை வெள்ளத்துக்கு வராத பிரதமர் அவர்கள் இப்ப இந்த 2 மாசத்துக்குள்ள 5 தடவை வந்திருக்காரு. எதுக்காக வந்திருக்காருன்றது இப்ப இதை பார்த்தா தெரியல உங்களுக்கு. அப்போ 22 மாநிலத்துல ஒரே கட்டமா தேர்தல் நடத்துறது இல்ல. அப்ப தமிழ்நாடுலாம் வந்துருது இல்ல. அப்ப அவர் போன மாநிலங்களும் ஒரு பிரச்சார மாநிலங்களை நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா இதோட டேலி ஆகுது. சோ அதுக்காக தான் இங்க 3 தடவை வந்தாருன்னு சொல்றீங்க. இதான யதார்த்தமான உண்மை. 5 தடவை வர போறாரு, இந்த மாசமே திரும்பி வர போறாரு. ஆனா மழை வெள்ளத்துக்கு வரமாட்டாரு, கஷ்டப்படும் போது வரமாட்டாரு. அது வேற ஒரு விஷயம். நீங்க முதல் சுற்றுல இந்த தேர்தல் தேதியை பத்தி நான் எனக்கு சொல்லணும்னா, இந்த தேர்தல் தேதியில எனக்கு ஓகே சார். அதாவது மதிவாணன் சார், இப்ப தமிழ்நாடு நீங்க கேட்டீங்க ஜம்மு காஷ்மீருக்கு ஏன் அறிவிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. சற்று முன்னர் அறிவிக்கப்பட்டு விட்டது. தமிழ்நாடுக்கு என்னைக்கு நடக்குதோ அன்னைக்குதான் ஜம்மு காஷ்மீருக்கும். சரி, எங்களுக்கு தேர்தல் நல்லபடியா நடத்தி தேர்தல் ஆணையம் என்னைக்கு மோடி வந்ததுக்கு அப்புறம் எல்லா தன்னாட்சி பெற்ற அமைகள் மேலேயும் எங்களுக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கு. அது இடியா இருக்கட்டும், சிபிஐ இருக்கட்டும், இன்கம் டாக்ஸா இருக்கட்டும், தேர்தல் ஆணையமா இருக்கட்டும், யாரும் மறந்துருக்க மாட்டோம். சண்டிகர் மேயர் தேர்தல் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அந்த அதிகாரியை என்ன செய்தாங்கன்னு எல்லாருமே பார்த்தோம். அதனால தேர்தலை நியாயமாவும் நடுநிலையா நடத்தினாங்கன்னா எல்லாருக்கும் நல்லது, எல்லாருக்கும் சந்தோஷம். நன்றி. விஜயகுமார் சார், உங்களுடைய முதல் சுற்று கருத்துக்கள். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது, சொல்லுங்க. ராஷ்டிரிய நேயர்களுக்கும் நெறியாளர்களுக்கும் பங்கேற்பாளர்களுக்கும் அன்பு வணக்கம். இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் பாரத பிரதமரை தேர்ந்தெடுத்த தேர்தல் தேதி அறிவித்த தேர்தல் ஆணையம் அண்ணன் அவர் பேசினாரு. அவர் பேசுறது நான் முற்றிலும் மாறுபட்டு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் நடக்குது.
ஜூன் 4ஆம் தேதி வாக்கு ரிசல்ட் முடிவு சொல்றேன்னு சொல்றாங்க. இந்த 1.5 மாத கேப் ஒரு சந்தேகம். ரெண்டாவது என்னன்னா, இந்த தேர்தல் ஆணையத்தை தேர்தல் தேதி வேகமா அறிவிச்சதுக்கு காரணம் என்னன்னா, உச்ச நீதிமன்றம் அந்த தேர்தல் நன்கொடை பத்திரத்தை வேற வெளியிட்டுச்சு. மக்கள் மனதுல பிஜேபி ஒரு ஊழல் கட்சி என்ற பிரச்சாரம் வேகமா பரவிடும், அதுக்கு முன்னாடியே தேர்தல் தேதி அறிவிச்சலான்னு சொல்லிட்டு மத்திய அரசுக்கு நிர்பந்தத்தை அடிப்படை தேர்தல் ஆணையம் இந்த தேதியை அறிவிச்சிருக்கிறது என்னுடைய கணிப்பா இருக்கு. அப்ப அந்த 2011 சட்டமன்ற தேர்தல் அதை இங்க நினைவுபடுத்தலாமா சார்? அப்ப கூட தேர்தல் ஒரு வாரத்துல முன்னாடி ராஜினாமா பண்ணாரு ஒரு தேர்தல் ஆணையரு. ஏதோ ஒரு நிர்பந்தம் மத்திய அரசு கொடுக்கவே தானே அவர் ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்கிறாரு. இந்த சந்தேகம்லாம் எழுதுல இருந்தாலும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட எஜமானர்கள் பொதுமக்கள் நாங்க எங்க தெரியுமா நம்பிக்கை வச்சிருக்கிறோம்? உச்ச நீதிமன்றத்திலும் நடுநிலை தவறாத தேர்தல் ஆணையத்தின் மீது நாங்க உள்ள நம்பிக்கை வச்சிருக்கிறோம். நாங்க தேர்தல் அதிகாரம் என்ன என்பதை ஒரு தமிழன் TN சேஷன் என்பவர் நாட்டுக்காக தெரிவிச்சார். அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரம் என்னன்றத இப்ப இருக்கிற தேர்தல் அதிகாரிகள் தேர்தலை நடுநிலையோட சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு தேர்தலை நடத்த பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வார்கள் என்ற நம்பிக்கையில் நாங்கள் இருக்கிறோம். தேர்தல் அறிவிச்சாச்சு, அவர் 3 தடவை வந்துட்டாரு, உள்ள 3ல இன்னும் 30 தடவை கூட வரட்டும், அவர் தமிழ்நாட்டுக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ணட்டும். பொதுமக்கள் என்ன முடிவு எடுத்து வச்சிருக்கிறாங்க அதை வாக்கு சீட்டு மூலமா அவங்க பிரதிபலிப்பாங்க. அதனுடைய முடிவை எதுவாகவும் நாங்க இது பண்ணிக்கிறோம். தேர்தலை இந்த உச்ச நீதிமன்றம் தயவு செய்து இந்த தேர்தலை உன்னிப்பா கவனித்து எங்கெல்லாம் தவறு நடக்குதோ உச்ச நீதிமன்றம் தான் இதுக்கு எங்களுக்கு ஒரு நம்பிக்கையினுடைய விலாசமா இருக்கு. உச்ச நீதிமன்றம் இதெல்லாம் சரி பண்ணி மக்களுடைய நம்பிக்கையை பெறணும்ன்றது எங்களோட புறான கூடி இந்திய மக்களுடைய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு தேர்தல் ஆணையம் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கைங்க. நன்றி சார். ராஜசேகர் சார், உங்களுடைய முதல் சுற்று கருத்து. அதாவது 18வது நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அறிவிக்கப்பட்ட அந்த முதல் நாளே இந்த கணத்திலேயே விரக்தியின் உச்சத்துல அதிமுகவும் அச்சத்தின் உச்சத்துல திமுகவும் போயிருக்கிறது தான் பாஜகவினுடைய வெற்றி முகத்தை காட்டுது. என்ன சொன்னா, அவரு ஏடிஎம்கே சார்ந்தவர் சொல்றாரு, அவசரமா தேர்தல் அறிவிச்சிட்டாங்க, இன்னும் 1 மாசம் இல்லை, இன்னும் 9 மாசம் கொடுத்தாலும் இவங்களால கூட்டணி இறுதி பண்ண முடியாது. அதான் அதிமுகவுடைய நிலைப்பாடு. திமுக சகோதரர் சொன்னார், இவிஎம் மிஷின் இன்னைக்கே அவங்களுடைய அந்த காரணத்தை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னிலிருந்து சொன்னாதான் தேர்தல் எண்ணி வாக்கு முடிவுகள் சொல்ல போறாங்களா ஜூன் 4, அப்போ அது அப்படியே ஒரு உருவம் வரும், இவிஎம்ல பண்ணிட்டாங்க, தேர்தலில் முறைகேடு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி. ஆகவே தேர்தல் அறிவித்த முதல் நாளிலேயே 2024 பாரத தேசத்தை மீண்டும் மோடி அவர்கள் ஆளப்போவது உறுதி என்பதை பறைசாற்றும் விதமாக இன்றைய தினத்தை நாங்கள் கருதுகிறோம். இன்றிலிருந்து எங்களுடைய வெற்றி படிக்கட்டுக்கான ஒவ்வொரு நாளையும் நாங்கள் வகுத்து மக்கள் மனதில் இடம்பெற்று பிஜேபியின் ஆட்சியை மீண்டும் அமர்த்துவதற்கான பணியை செய்வோம். அதாவது இவிஎம் பிளஸ் தேர்தல் ஆணையம் பிளஸ் பிஜேபின்னு ஒரு ஃபார்முலா வெளியே உலாவிட்டு இருக்கு இல்லையா? தமிழ்நாட்டில் ஃபார்முலாக்கு பஞ்சமே இல்லைங்க. திருமங்கலம் ஃபார்முலா இருக்குது, பட்டி ஃபார்முலா இப்ப சமீபத்தில் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் இந்த ஃபார்முலா வந்ததா? அந்த ஃபார்முலா வேற. தமிழ்நாட்டில் ஃபார்முலா போடுறதுக்கு மிகப்பெரிய அறிவுஜீவிகள்லாம் இருக்கிறாங்க. அதுல இருந்து முற்றிலுமாக மாறுபட்டது பாஜகவும் தேசிய கட்சிகளும். இப்போ காங்கிரஸ் கூட எடுத்துக்கிட்டாலும் அல்லது பிஜேபி எடுத்துக்கிட்டாலும் ரெண்டுமே ஒரு ஜனநாயகத்தை மதித்து தேர்தலை சந்திக்க போறோம். என்னன்னா, மீண்டும் பாரத பிரதமர் மோடி என்கின்ற உறுதி செய்யப்பட்டாலும் கூட ஜனநாயகத்தின் அடிப்படையில் நாங்கள் தேர்தல் சந்திக்கணும். துடை தெரியப்பட்ட காங்கிரஸ் தோல்வியை ஒத்துக்கொள்ளணும், அவங்களும் ஜனநாயகப்படி தான் அவங்க தோல்வியை ஒத்துக்கணும். ஆகவே 2 தேசிய கட்சியுமே ஜனநாயகத்தின்படி சந்திக்க போவது. ஆனால் வெற்றி பெறுவது பிஜேபி, நாட்டிலிருந்து துறை தெரியப்பட வேண்டியது காங்கிரஸ். அதனுடைய தோல்வி முகம் தான் என்பதை இது உறுதி செய்யும். சரி விஜயன் சார், உங்களுடைய முதல் சுற்று கருத்து. இந்த தேர்தல் 18வது நாடாளுமன்ற தேர்தலை மிக அற்புதமாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷனர்கள். ஏன்னா எப்போ நம்மளுடைய மதிப்புக்குரிய பிரதம மந்திரி சலுகைகள், அதான் ஸ்கீம்ஸ் வாயால் சொல்கிறது தான், ஜனங்களுக்கு போய் சேர போகிறது கிடையாது. அதெல்லாம் எப்போ இந்தியா முழுவதும் சுற்றி முடிப்பாரோ அதுவெல்லாம் சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு 25 நாளாக இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுறோம், நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணுறோம், 2 நாள் அனௌன்ஸ் பண்ணிட்டு கடைசியாக கேரளாவை முடிச்சுட்டு போகிறார். நேற்று கன்னியாகுமரியில் அப்படியே முடிச்சுட்டு போனவொன்னே இப்போ என்னன்னா உங்களுக்கு சிக்னல் கிடச்சிச்சு, கிரீன் சிக்னல்ட்டு. இப்போ நான் ஃபுல்லாக பொய்யான வாக்குறுதியும் இந்தியா முழுவதும் கொடுத்துட்டேன்.
எப்படி 6 லட்சம் கோடி மேலே வந்துட்டு நாங்கள் வந்து ஸ்கீமை கொண்டாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ திருப்தி ஆனதுக்கப்புறம் அதில் 2 பேர் முரண்பட்டாங்க. அருண் கோயிலும் ஒருத்தர் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு போயிட்டாரு 15th September. இப்போ வந்து அருண் கோயில்ன்ற ஒரு எலெக்ஷன் கமிஷனர் வந்து முரண்பட்டு அவர் செட் ஆகலன்னு அவரே ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு பிடிச்ச 2 பேரும் வந்துட்டு அதில் சுப்ரீம் கோர்ட்டினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் வந்து ஆக்சுவலி மெம்பர் தான். ஆனால் இவங்க போட்ட சட்டத்தில் அவரை எடுத்துட்டு ஒரு யூனியன் கேபினெட் மினிஸ்டரை போட்டு இவங்களுக்கு சாதகமாக போட்டு முடிச்சிட்டாங்க. முடித்தவொடனே வச்சுனோன்னா அவங்க கரெக்டாக செட் ஆகிடுச்சு. அவங்களுக்கு என்ன அப்படின்னா இவர் கரெக்டாக ஒத்துக்கிட்டார். இப்போ என்னன்னா வந்துட்டு எல்லா வேலையும் நாங்கள் முடிச்சிட்டோம், எப்படி எலெக்ஷன் கமிஷனரை வச்சு எல்லா வேலையும் நாங்கள் முடிச்சிட்டோம், இனிமேல் வந்துட்டு பிஜேபி வந்துட்டு தில்லுமுல்லா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது, அதனால நாங்கள் வந்துட்டு இப்போ கரெக்டாக தான் அனுபவிச்சிருக்கோம், இது வந்துட்டு அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு டேட் அறிவிச்சதுல பிரச்சனை இல்லை. இதில் என்ன ஒரு நன்மை செஞ்சுருக்காங்கன்னா தமிழகத்துக்கு வந்து ஒரே நாள் பண்ணுறதுனால உண்மையாகவே வந்துட்டு அது ஒரு விதத்தில் அதையும் ஏற்றுக்கணும், நன்மை தான். அவங்க ஏதோ வந்து உள்ள அடக்கம் ஏதாவது இருந்தாலும் சரி அவங்க தெரியாதமா ஒரு நன்மையை செஞ்சுட்டாங்க. தமிழ்நாட்டில் ஒரே நாள் தேர்தல் வந்துட்டு அறிவிக்கிறாங்க. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா 70 நாளைக்கு வந்து எந்த ஒரு கவர்மெண்ட்டுடைய புதிய வந்துட்டு ஒரு சலுகைகள் கிடைக்காது, புதுசாக ஏதோ பாலிசி வந்து கிரியேட் பண்ண முடியாது, 70 நாள் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த 19ன்றத சரி ஒரு 2 கட்டமாக சரி அதிகமான வந்து இந்தியா ஃபுல்லாக நடக்குன்னா ஒரு 4 கட்டமாக செஞ்சுருக்கலாம். அதே பழைய ஸ்டைலில் 2019 செஞ்ச மாதிரியே 7 கட்டமாக செஞ்சு ஜனங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த புது ஸ்கீம்ஸ் ஏதாவது பாலிசியை அதை நிறுத்தி வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது சார் 96.88 crores வந்து ஓட்டு போட காத்துட்டு இருக்காங்க. இதை எப்படி ஒரே கட்டமாவோ இல்ல 2 கட்டமாகவோ செய்யும் பொழுது டெக்னிக்கல் ஃபிளாஸ் வரலாம், இல்லனா வந்து பணம் நிறைய செலவாகலாம், இல்ல பணி சுமையெல்லாம் வரலாம்னு ஒரே கட்டம்னும் போது அதுக்கு எல்லாத்துக்குமே அப்போஸ் பண்றீங்க. சரி, உங்களுக்காக வேண்டிதான் உங்க கருத்துக்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் தேர்தல் ஆணையம் 7 கட்டமா அருமையான ஒரு விஷயத்தை இப்ப எனக்கு எடுத்து கொடுத்துட்டீங்க நீங்க. ஆனா இதுக்கு நீங்க சொல்றீங்க வெறும் லோக்சபா எலெக்ஷன், இதுல எப்படி ஒரே டைம்ல வந்து 2 தேர்தல், அப்போ உங்களுக்கு பணி சுமை வராதா? அசம்பிளி எலெக்ஷன் லோக்சபா எலெக்ஷன் ஒழுங்கா நடத்தினா கவர்மெண்ட்டுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லல. ராம்நாத் கோவிந்த் வந்துட்டு முன்னாள் வந்துட்டு பிரசிடென்ட்ஸ் கொடுத்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு. எத்தனை பக்கத்துக்கு? 1800 பக்கத்துக்கு கொடுத்திருக்காரு. அப்போ உங்களுக்கு சுமை வராதா? இப்போ நீங்க சொன்ன மாதிரி இத்தனை கட்டம் நடத்தலன்னா 3 கட்டம் 2 கட்டத்துல நடத்தினா பிரச்சனைன்னு சொல்றீங்க. அப்போ நீங்க ஒரே தமிழ்நாட்டில் இருக்க தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லா இருக்கிற வந்துட்டு அத்தனை கான்ஸ்டிடியூன்சி அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி ஒன்னா பார்லிமெண்ட்ல ஒன்னா நடக்கும்போது அப்போ உங்களுக்கு சுமை வராதா? சரிங்க சார், இந்த கேள்வியோட ஆஸ்தான புலவர் ராமன் சாரோட பாடலோட இந்த தேர்தலை பற்றிய கருத்து. அதாவது இந்த நடைபெறக்கூடிய பார்லிமெண்ட் தேர்தல் 7 கட்டமாக நடக்குது. இந்த நக்குனாரில் வந்து இன்றைக்கி அண்ணன் சொன்னார், காங்கிரஸ் கட்சி திமுக அதிமுக மாறி மாறி ஒருத்தர் கருத்துக்களை சொல்கிறாங்க, அவங்க சார்ந்திருந்த கட்சியோட கருத்துக்களை சொல்கிறாங்க. 140 கோடி மக்கள் தொகை, கிட்டத்தட்ட 100 கோடிகிட்ட இருக்கக்கூடிய மக்கள் வாக்களிக்கணும். தேசம் முழுவதும் ஒரே நேரத்தில் பண்ண முடியாதனால 7 கட்ட தேர்தல். நாட்டினுடைய பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, சென்சிட்டிவான இடங்கள் இருக்குது. இதெல்லாம் ஆராய்ஞ்சு தான் அவங்க வந்து எல்லோரும் ஒரு இடத்துல ஒரே நேரத்தில் இந்தியா முழுவதும் பாதுகாக்கப்பட முடியுமா? ஸோ தேர்தல் வரும்போது உள்ளாட்சி மன்ற தேர்தலில் என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியும், சட்டமன்றத்தில் என்ன நடக்குன்னு தெரியும். ஸோ பார்லிமெண்ட் தேர்தலும்போது தேசமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தேர்தல். 3வது முறையாக யார் வருவார் என்பது ஒரு தேர்தல். 3வது முறை இந்த தேர்தல் வெற்றி பெற்றதன் மூலமாக இந்தியாவில் பல ஊழல் என்ற நோய்களை அகற்றப்படிய சர்வ வல்லமை படைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுர்வேதிக் கலந்த ஒரு ட்ரீட்மெண்ட் இந்த பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஸோ இன்றைக்கி அந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் யாருக்கும் எந்த கவலையும் பட வேண்டாம். சட்டம் ஒழுங்கும் சரி எல்லா பிரச்சனையும் சுமூகமாக தேர்தல் நடைபெற வேண்டும். அந்த தேர்தல் சுமூகமாக நடைபெற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் தான் தேர்தல் வந்து 7 கட்டமாக நடத்துகிறாங்க. ஜூன் 4ஆம் தேதி வந்து அந்த தேர்தல் கவுண்டிங் பொறுத்த வரைக்கும் அந்த வின்னிங் நிலைப்பாடு வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சி நாள், பிறந்த நாள், ஒரு மாற்றமான ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கக்கூடிய ஒரு நாள். அந்த நாளில் வந்து இந்தியாவிலேயே பாஜகவுக்கு ஒரு நிலைப்பாடான ஒரு சூழ்நிலைகள் உள்ளது தமிழகம் மட்டும்தான். காரணம் தமிழகத்தினுடைய நிலைப்பாடு என்றால் திராவிடம் என்ற சித்தாந்தம் மக்களிடம் மத்தியிலும் ஊடுருவி உள்ளது. அதை மாற்ற வேண்டும் என்பதற்கு நிலைப்பாட்டாகும். தமிழகத்தை பொறுத்தவரையும் ஆன்மீக சிந்தனையும் மக்களுடைய வளர்ச்சி பாதைகளும் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்றுதான் பாரத பிரதமர் 5 முறை இந்த தேர்தல் நிற்கிற இடத்துல வந்திருக்காரு. ஸோ தமிழ்நாட்டு மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எம்ஜிஆர் பாட்டு பாடுற வாங்கையா வாத்தியாரையா வரவேற்க வந்தோம் ஐயா என்ற நிலைப்பாடு தமிழக மக்கள் பிரதமரை
5 முறை வரவேற்றுள்ளார். இன்னும் 18ஆம் தேதி ரோட் ஷோ கோயம்புத்தூர் நடக்கின்றது. அந்த ரோட் ஷோ நடைபெறக்கூடாது என்று காவல்துறை அனுமதி கொடுக்கவில்லை. இருந்தாலும் நீதிமன்றத்தின் மூலமாக வந்து அனுமதி வாங்கியிருக்காங்க. கூட எம்ஜிஆர் பாடல்கள் தான் இந்த இடத்துல வந்து கை கொடுக்குது. அதனால்தான் பிரதமர் சொல்லுகிறார், எம்ஜிஆர் போன்று நாங்கள் ஆட்சி தருவோம் என்று சொன்னால், எம்ஜிஆர் தமிழ்நாட்டின் மக்களை உள்ளத்தை கவர்ந்த, தேசத்தின் உள்ளத்தை கவர்ந்தவர். தேசத்தின் உள்ளத்தை கவர்ந்த எம்ஜிஆரை தேச ரீதியாக கொண்டு செல்ல வேண்டும் என்று பாஜகவுடைய நிலைப்பாடு. பிரதமர் அதை தான் நினைக்கின்றார். ஆகவே மாநிலத்துக்கு சொந்தக்காரர்ல எம்ஜிஆர் இந்த தேசத்துக்கு சொந்தக்காரர். பெருந்தலைவர் காமராஜர் எம்ஜிஆருக்கு ஒட்டுமொத்த சொந்தக்காரர்களாகி அதிமுகவினர் இருக்கிறார்கள். அப்புறம் நீங்க என்ன நடுவுல இங்க வரீங்க? எல்லாருக்கும் ஆசை இருக்குல்ல, எம்ஜிஆருக்கு சொந்தக்காரன் சொல்லக்கூடிய ஏன் ஆட்சியை பறி கொடுத்து விட்டார்கள் என்று நாங்கள் கேட்கின்றோம். பறி கொடுத்தாரா இல்ல பறிக்கப்பட்டதா? பறி கொடுத்தா அதாவது மீண்டும் நாம் தான் வருவோம் என்ற தவறான எண்ணத்தில் இருந்தார்கள். கடைசியில் பார்த்தீங்கன்னா திறந்து பார்த்தேன் பறந்து போச்சு என்று பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி ஆட்சி அமர்ந்து கொண்டவர்கள் இப்போது 40ம் நமதே தமிழகமும் நமதே என்ற நிலைப்பாட்டிற்கு வந்துள்ளார்கள். ஆகவே இதை மாற்றம் செய்ய வேண்டும். திராவிட கட்சிகளுடைய பொய்யான சித்தாந்தத்தை ஒழிக்க வேண்டும். தேசியம் வளர வேண்டும். தேசியத்தில் தாமரை மலர வேண்டும் என்பதற்காக தான் பிரதமர் மீண்டும் மீண்டும் பயணிக்கின்றார். தமிழ்நாட்டை அவர் நேசிக்கின்றார். உடலும் உள்ளமும் எப்படி தூய்மையாகுமோ அதே போல் உற்பத்தி திறன் அதிகமாக வேண்டால் தமிழகத்தின் வளர்ச்சி பாதை கொண்டு செல்ல வேண்டுமானால் தேசத்தில் தமிழகத்தில் தாமரை மலர வேண்டும். அந்த தாமரை மலரப் போகின்றது என்பது ஜூன் 4ஆம் தேதி மக்கள் முகத்தோடு காட்டுவார்கள். மதிவானன் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது மலரும் மலரும் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். திராவிட மாடல் மலரப்போகிறதா, இல்ல தாமரை மலரப்போகிறதா, இல்ல இவிஎம் மாடல் மலரப்போகிறதான்னு உங்களோட சந்தேகம் என்ன? இல்ல, இங்கெல்லாம் தமிழ்நாட்டுல நான் திரும்பவும் சொல்றேன், 40 தொகுதியிலையும் பிஜேபி டெபாசிட் இழக்கும். அதுல உங்களுக்கு எந்த விதமான மாற்று சந்தேகமும் வேண்டாம். ஒண்ணு. ரெண்டாவது, வேகமா தேர்தல் தேதி சொன்னாங்கன்றாப்ல. முதல்ல வேகமா தேர்தல் தேதியே சொல்லல. கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் 6 நாள் லேட்டா தான் தேர்தல் தேதி சொல்லிருக்கீங்க. ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு தேர்தல் ஆணையரை செலக்ஷன் பண்றது வெறும் 6 நிமிஷத்துல முடிக்கிறீங்க. நீங்க இந்த தேர்தல் ஆணையர் நியமன மசோதா இருக்குல்ல, அதை எவ்வளவு அவசர அவசரமா இந்த நாடாளுமன்றத்தில் எடுத்துன்னு வந்தாங்க, யாரும் மறந்துருக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தது? உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இருப்பாரு, பிரதமர் இருப்பாரு, எதிர்கட்சி தலைவர் இருப்பாரு. இன்னைக்கு இந்த தேர்தல் ஆணையர் செலக்ஷன்லயே பிரதமர் இருப்பாரு, அவர் சார்பா ஒரு அமைச்சர் இருப்பாரு, எதிர்கட்சி தலைவர் இருப்பாரு. இப்போ 3ல 2 பேர் வந்தா அதான் பிஜேபி யாரு சொல்லுறோ அவர் தானே, மோடி யாரு சொன்னாரோ அவர் தானே தேர்தல் ஆணையர். இன்னைக்கு நீங்க, நான் முதல் கேள்வியில அவர்கிட்ட தெளிவா கேட்டேன், எதனால மகாராஷ்டிராவில 5 கட்டமா நடத்துறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டேன். பதில் இல்ல. நீங்க உத்தரப்பிரதேச பெரிய மாநிலமா சொல்லலாம். இப்ப பீகார்லயோ நமக்கு இன்னைக்கு ஒரு கட்டத்துல தேர்தல் நடத்த முடியுது. பீகார்லயா அந்த 5 கட்டமா தேர்தல் 7 கட்டமா தேர்தல் நடத்துறீங்க? சரி, அதுக்குதான் ராஜசேகர் சார் உங்களை பார்த்து கேட்டாரு, எதற்காக இந்த பயத்தெல்லாம் ஒரு பதிலாக அவங்க வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, பிஜேபி பக்கம் பெரிய பெரிய கட்சிகளோட தலைவர்கள் எல்லாம் போய் இணையறாங்க. விஜயதாரணி இணைஞ்சிட்டாங்க. அப்புறம் சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் கட்சியோட போய் இணைஞ்சிட்டாரு பிஜேபியோட. சோ பலம் கூடிக்கொண்டே சொல்கிறது. அதனால நீங்க எல்லாம் ரீசனை தேடி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, நான் கேட்டதுக்கு நியாயமா மக்கள் ஏத்துக்கிற மாதிரி ஒரு கருத்தை அவரை சொல்லுங்க. எதனால நீங்க அந்த கருத்து கணிப்புல பிஜேபி ஜெயிக்கிற மாதிரி ஒரு கட்டுக்கதையை உருவாக்குனாங்கல்ல, அந்த மாநிலங்கள்லாம் இவரோட வசதிக்கு ஏற்ற மாதிரி சுற்றுப்பயணத்தை போட்டிருக்காங்க. அதான் இதுல யதார்த்தமான உண்மை. ரெண்டாவது, நீங்க ஏதோ சரத்குமார் பத்தி எல்லாம் பேசுனீங்க. நான் சிலரை வந்து ஒத்த ஓட்டு கட்சின்னு தான் சொல்லுவோம். அவர் சேர்ந்தா என்ன சேர்ல எங்களுக்கு என்ன, ஒரு கட்சியோட தலைவர் சார் கட்சியோட போய் ஐக்கியமா இருக்காரு. இந்த நாட்டுல பதிவு பெற்ற கட்சிகள் எத்தனை இருக்கு தெரியுங்களா? தயவு செஞ்சு இந்த கட்சி நடத்தின அப்படின்ட்டு போயிட்டு ராத்திரி 2 மணிக்கு வீட்டை கேட்டேன், என் முன்னாடியே கேட்டேன், இதெல்லாம் வந்து ஒரு விஷயமா? தயவு செஞ்சு பிஜேபி பக்கத்துல நிக்கிற யார வேணா எடுத்து பாருங்க மேடம். ஒத்த ஓட்டு தலைவர்கள் தான் அவங்க, ஒத்த ஓட்டு கட்சிக்கு தலைவர்கள் தான் அவங்க. வேற யாரும் அவங்க கூட இருக்கிறா? இதெல்லாம் சேர்ந்தா என்ன, சேர்லினா என்ன? அடுத்த முறை வாங்கின ஓட்டை வாங்கதா பாருங்க இந்த வாட்டி பிஜேபி. சரிங்க சார். போன வாட்டி ஏதோ அதிமுக முதல்ல இறங்கி 4 பேர் எம்எல்ஏ ஆயிட்டீங்க. நீங்க தனியா போயிருந்தா அப்பவே உங்க கதை என்னன்னு தெரிஞ்சிருக்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும். சரிங்க சார், தொடர்ந்து பேசுவோம். விஜயகுமார் சார், நீங்க சொல்லுங்க சார். அதாவது அவர் பேசும்போது, அண்ணன் பேசும்போது சொன்னாரு, விரக்தின்ற வார்த்தைக்குலாம் நாங்கெல்லாம் வெறிகுண்டு வேகைகளா, நாங்க சீரும் காளைகளா களத்துல நிக்கிறோம். நாங்க விரக்தின்றது எங்களுக்கு கிடையாது, விரக்தின்றது அவங்களுக்குதான்.
பிஜேபி வந்துட்டு நான் சொல்றேன் பூத்துக்கே ஆளை வைக்க வைக்க முடியாது, பூத்துக்கே ஆள் கிடையாது. அவங்க எப்படிங்க போயிட்டு இது பண்ணுவாங்க? நீங்க கேட்டீங்களா இன்னொரு சரத்குமாரை பத்தி கேட்டீங்க, அவங்க பேசின நேற்று கூட்டத்துல பேசினது பார்த்தேன். நான் நடிகர் எம்.ஆர். ராஜாவுடைய மகன் சொல்லிட்டு நடிகர் ராதிகா அவங்க பேசினாங்க. அதாவது முதலா பகுத்தறிவுடைய முன்னோடி எம்.ஆர். ராஜா, அந்த அவங்க வந்துட்டு எம்.ஆர். ராஜாவுடைய மகன் சொல்றதை வெட்கப்படுற வேதனை பண்ணேன். அதே மாதிரி சரத்குமார் வந்து பேசுறாரு 67 ஆண்டு காலம் திராவிட இயக்கத்தில் இதுங்க. நான் கேட்கிறேன், திராவிட இயக்கத்தின் காரணமா தான் நீங்க நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனீங்க, சட்டமன்ற உறுப்பினர் ஆனீங்க. அதுல வர பென்ஷனை மட்டும் வாங்கி சாப்பிடுறீங்க. அந்த பென்ஷனை வேணாம்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட வேண்டியதானே? ஒரு ஓட்டு கூட வராது. நான் அவரை பத்தி விமர்சனம் பண்ணா தாங்க மாட்டாரு அவங்க. ஏன்னா அவங்க கட்சிதான் ஒரு கட்சியாங்க. பிஜேபி வந்துட்டு என்ன அவரு நான் ரோட் ஷோ பண்ணட்டும், எது வேணாலும் பண்ணட்டான். ஒரு முதல்ல வந்துட்டு ஒத்துக்கு ஆள் கிடையாதுங்க. அவங்க என்னமோ பேசிருக்கிறாங்க. அவரு எம்ஜிஆர் பாட்டை பாடி எம்ஜிஆருக்கு நாங்க வந்து எங்களுக்கு நாங்க தான் எம்ஜிஆர், எம்ஜிஆர் தான் நாங்க. இவர் போயிட்டு எம்ஜிஆர் பாட்டை பாடி தேச தலைவர் சொல்லிட்டு எம்ஜிஆர் பேரை சொன்னா, அம்மா பேரை சொன்னா இவங்களுக்கு ஓட்டு விழுந்து பிஜேபி கனவு காணுது. சொல்றாரு அவர் வரப்போறதே கிடையாது. பிஜேபி படுதோல்வி இந்த தேர்தலில் சந்திக்கும். தமிழ்நாட்டுல 0 தான் ஆகும். ஒரு தொகுதியை கூட வெற்றி பெற முடியாது. ராஜசேகர் சார், நீங்க சொல்லுங்க, இவ்வளவு விரக்தி எல்லாம் வந்து பிஜேபிக்கு தான் இருக்கு. என்ன பாலிசி அவங்க கிட்ட இருக்கு, என்ன ஃபார்முலா? இப்ப சட்டமன்றத்திலே 4 உறுப்பினர்கள் வந்தாங்கன்னா அதிமுகவோட தயவால சொல்லுங்க. நான் கேட்கிறேன், 10 ஆண்டுகள் ஆட்சி செய்த பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு நான் இதை செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு திட்டத்தை சொல்லி வாக்கு கேட்க முடியுமா? எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர சொல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை வராம போனதால்தான் சட்டமன்ற தேர்தல் தோக்கிறதுக்கு அது ஒரு காரணமா இருந்தது. மருத்துவமனை வரல, எதுவுமே கொண்டு வராம வந்து வாயால வடச்சுட்டு போவாரு. இதெல்லாம் நாட்டு மக்கள் நன்றா கவனித்து வர தமிழ்நாட்டு மக்கள். இந்த மண்ணா அவங்களால கால் கூட மூன்ற முடியாது. இவங்க எங்க இவங்க மழை விட்டு. சரிங்க சார், ஓகே சொல்லுங்க. அதுதான் நான் முதல்லயே சொன்னேன், அதிமுக காரங்க கிட்ட நீங்க நைட்டு 12 மணிக்கு எழுப்பி கேட்டாலுமே விரக்தியின் உச்சியில தான் இருப்பாங்க. அவங்க நான் உங்களை கொல்ல பண்ணவும் இல்லை, உங்களை பேசவும் இல்லையே. அதுதான் சொல்றேன், உங்களை பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்க கூட கூட்டணி வரதுக்கு யாரும் தயாரா இல்லை. நீங்க என்னென்னவோ கனவெல்லாம் பார்த்தீங்க, திருமாவளவன் வருவாரா, அவர் வருவாரா, இவர் வருவாருன்னு. முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்ட ஒரு கட்சியாக இன்னைக்கு தமிழக மக்களால் புறக்கணிக்கப்பட்ட கட்சி அதிமுக. இதனுடைய சொந்த கருத்து. ரெண்டாவது, மோடி இதை செஞ்சாரா அதை செஞ்சாரான்னு கேட்டுருக்காரு இவரு. மோடி செஞ்ச சாதனைகள் சொல்லி தான் இன்னைக்கு அண்ணாமலையார் அவர்கள் எல்லா தொகுதி வாரியா நடந்துகிட்டு இருக்காரு. அதுவே இன்னைக்கு அதிமுகவினுடைய அஸ்திவாரத்தை ஆட்டி பார்த்துருக்கு. ரெண்டாவது, ஜெயலலிதாவை நாங்க தான் சொந்தம் கொண்டாடணும், புரட்சி இவர் தலைவரை வந்து நாங்க தான். 2 பேரையும் மறந்து நீங்க ரொம்ப நாள் ஆச்சு. அவங்க சித்தாந்தத்தை, அவங்களுடைய கொள்கையை மறந்து வெகு தூரம் பயணிச்சிட்டீங்க. நீங்க சுயநலமும் ஊழலினுடைய மொற்ற ஊற்றுக்கண்ணாக இருக்கக்கூடிய இன்றைய அதிமுக புரட்சி தலைவர் அம்மா அவர்களையோ அல்லது ஜெயலலிதா புரட்சி தலைவர் அவர்களையோ பேசுவதற்கான அருகதையை எழுந்து விட்டீர்கள். 1. ரெண்டாவது, தென் மாவட்டத்தில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அதிமுகவில் தலைவர்கள் இருக்கிறாங்களானே சந்தேகமா இருக்கு. கொங்கு மண்டலத்தில் போய் பார்த்தீங்கன்னா முற்றிலுமா பிஜேபியினுடைய நிர்வாகிகளாக மாறிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட சாரசாரியாக உங்களுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உங்களால் இன்று தேர்தலில் முன்னிறுத்தப்படலாம் என்று நீங்கள் யோசித்து வைத்த பட்டியல் இருக்கிறவங்களா இன்னைக்கு பாஜகவை நோக்கி வருகிறார்கள். கூட்டணி இறுதியை கட்டத்தை எட்டி இருக்கிறது. பூத் நிர்வாகிகளே பிஜேபியில இல்ல. தேவையில்லைங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை தெளிவா சொல்லிட்டாரு, தேர்தல் புரட்சி என்பதுதான் இன்று தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு ஓட்டு வாங்கி தரப்போது. திரு அண்ணாமலை அவர்கள் பூத்தை நம்பியோ அது வந்து கட்சியினுடைய ஒரு செட்டப்பா இருந்தா கூட இன்றைக்கு அவர் விதைத்திருக்கக்கூடிய விதை என்பது ஊழலுக்கு எதிரான ஒரு கூட்டணி, ஊழல் அல்லாத ஒரு கூட்டணி, நல்லாட்சி கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டணி. சென்ற முறை நாங்க ஏன் தோத்தோம் அப்படின்றதுக்கு ஒரு முக்கிய காரணத்தை திரு அண்ணாமலை அவர்கள் தெளிவாக பதிவிட்டிருக்கிறார். சென்ற முறை தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே சிறுபான்மையினர் வந்து வாக்கு வங்கியா மட்டும் தான் பயன்படுத்தும். அவங்களுக்கு நல்லதெல்லாம் செஞ்சதுக்கு 2 பங்காளி கட்சிக்குமே அவங்களுக்கு வந்து வரலாறே கிடையாது. அவங்களை வெறும் ஓட்டு வங்கியா பயன்படுத்துவாங்க. அங்க போன தேர்தலில் ஏன் பாஜகவினுடைய கூட்டணி தோல்வி முகத்தை சந்தித்ததுன்னு சொன்னால், இது பிரதமருக்கான தேர்தல், இது மோடியினுடைய தேர்தல் என்பதை இவர்கள் சொல்ல மறந்ததுனால தான். ஆனால் இந்த முறை வந்து திரு அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக முடிவு செய்து விட்டார். இது நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் கூட இது மோடி திருவிழா. தமிழகத்தை பொறுத்தவரை
இந்த தேர்தலை மோடி திருவிழா என்று தான் நாங்கள் அணுக போகிறோம். ஒவ்வொரு வேட்பாளருமே மோடி தான் நிற்கிறார். அங்க வந்து எங்களுக்கு வேட்பாளர் முகம் தேவை கிடையாது, வேட்பாளர் பேர் தேவை கிடையாது. அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர் திரு மோடி அவர்கள். இதை தான் நாங்கள் முன்மொழிய போறோம், இதை தான் நாங்கள் பிரச்சாரமா செய்ய போறோம். இதற்கான வெற்றி முகத்தை வந்து மக்கள் கொடுக்க போறாங்க. சரி விஜயன் சார், இதுதான் ஒரு மிகப்பெரிய பலமாக அவர் வந்து முன்னேறுகிறார். பிரதமர் வேட்பாளரா மட்டும் கிடையாது, அத்தனை தொகுதிகளும் அந்த இந்தியா முழுக்க இருக்கிற நாடாளுமன்ற அத்தனை தொகுதிகளிலும் மோடி அவர்கள் தான் இருக்கிறார். அவரோட ஃபேஸ் வேல்யூக்கு வரப்போறது தான் எங்களோட ஆட்சின்னு. அப்ப அதுக்கு பேலன்ஸ் பண்ணி பிரதமர் வேட்பாளரை சொல்லலை அப்படின்னா கூட ஒவ்வொரு மாநிலத்தில் இவர்கள் தான் எங்களோட ஒரு ஸ்டார் கேண்டிடேட்னு சொல்லும் அளவிற்கு கூட ஆப்போசிட்ல இல்லைன்னு சொல்ற குற்றச்சாட்டுக்கு உங்களோட பதில் என்ன? அது முழுமையாவே தவறான ஒரு குற்றச்சாட்டு அவர் சொல்றது. ஏன் வந்துட்டு என் மாநிலத்தில் ஏன் இந்தியா முழுவதும் ஒரு கேண்டிடேட், எங்களுக்கு தான் ஒரு கேண்டிடேட் இருக்காரு, நீங்கள் அது டோட்டலாகவே மறைக்கிறீங்க. உங்களுடைய கேண்டிடேட் அவர் எப்படி, அவர் ஒரு உண்மையை கரெக்டாக சொல்லிட்டார். எப்படி வந்து பிஜேபியில் வந்துட்டு அவர் மோடியை வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களோ, மோடினா எங்களுக்கு இப்போ வந்துட்டு தலைவர் ராகுல் காந்திக்கும் மோடிக்கும் தான் ரோலு. உண்மைதான். இருங்க ஒரு நிமிஷம், அவசியமே கிடையாதுங்க. அங்கீகரிங்க, தனித்தனியா நிக்கிறாங்க, தனியா நின்னாங்க. பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி தான் சொல்லி நீங்க தேர்தல் சந்திங்க. ஏங்க அது ஒண்ணு அவசியம் தேவையே கிடையாது. சொல்றேன், நீங்க பவர்ல இருக்கிறீங்க சொல்றீங்க. இப்ப நியூட்ரலுங்க, தேர்தல் அறிவிச்சாங்க. நீங்க சொல்றோம் இந்தியா முழுவதும் நிற்கக்கூடிய ஒரே வேட்பாளர் மோடி சொல்லி ஓட்டு கேட்கிற மக்கள் ஏத்துக்க போறாங்க. அது தேவை. அதே மாதிரி இந்தியாவினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் வருங்கால பிரதமர் சொல்றீங்களா, ஒருத்தர் ப்ரொஜெக்ட் பண்றீங்களா, நீங்க சொல்லிட்டு தேர்தல் சந்திங்க பாப்போம். ஏங்க சொல்லுவாங்க, சவாலாவே விடுறாங்க சார். அத சொன்ன அடுத்த நிமிஷமே இந்தியா கூட்டணி உடையும். உண்மை. அதெல்லாம் யாரு சொன்னது? இதோ பக்கத்துல நீங்க சொல்லுங்க சார். இப்பதான் சொன்னாரு. இத பத்தி மோடியை பத்தி அவர் செய்த சாதனைகள்லாம் யார் சொல்லிட்டு திரிகிறாங்களா? அருமையா சொல்லிட்டாரு, உண்மையா சொல்றாரு. அண்ணாமலை சொல்லி திரிகிறாராம். இதுல என் மண் என் மக்கள்ல என்ன சொல்லி திரிகிறாராமா? என்னுடைய மோடியோட சாதனை அண்ணாமலை தவிர யாருமே சொன்னதா தமிழ்நாட்டுல சொல்றேன், யாருமே சொன்னதாவும் தெரியல. இன்னொரு விஷயம், அதுக்கப்புறம் ஐயா சொன்னாரு இந்த மாதிரி வந்துட்டு வாங்க ஐயா வாத்தியார் ஐயான்னு. அப்ப நீங்க வந்துட்டு தூத்துக்குடியில மக்கள் வந்து வெள்ளத்தால பாதிக்கப்படும் போது வந்திருந்தாருன்னா கண்டிப்பா நாங்களே காங்கிரஸ்காரங்களே பாடி வாங்க ஐயா வாத்தியார் ஐயான்னு பாடி வரவேற்றிருப்போம். அதுக்கெல்லாம் ஒக்கு கிடையாது அவருக்கு. எப்போ மக்களை வந்துட்டு வெள்ளத்தால பாதிக்கப்பட்டு செத்து சீரழியும் போது கிடையாது. ஆனா இப்போ வந்துட்டு உல்லாச பயணம் வர மாதிரி 5 தடவை 6 தடவை 7 தடவை இன்னும் வரப்போற எதுக்கு? அவருக்கு ஓட்டு, நான் தேர்தலில் ஜெயிக்கணும். ஒரே கான்செப்ட், பொய்ய சொல்லி எதையாவது ஒரு பொய்ய சொல்லி தேர்தலில் ஜெயிக்கணும். அதுக்கு தான் அவங்க இருக்கிறாங்களே தவிர. அதே மாதிரி அண்ணாமலை சொன்ன அதை கரெக்டா சொல்லிட்டார். அண்ணாமலை வந்து சொல்லிட்டார் சாதனையே பண்ணலையே. அதுவும் வந்து முற்றிலும் தமிழ்நாட புறக்கணிச்சிருக்கிறாங்க எல்லா விஷயத்திலுமே. 38,000 கோடியை கேட்டாங்க, எங்க கொடுத்தீங்க? 1 ரூபாய் கொடுக்கல, ஒரு நகத்தை கூட கிள்ளி போடல. நீங்க நான் சாதனை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அதனால இன்னைக்கு அதிமுக பத்தி பெருமையா பேசினாரு. ஏன் இப்போ அவர் 2021 எல்லாம் வந்துட்டு மோடியோட சேர்ந்துட்டு குஜாலா அடிக்கும் போது அதிமுக தெரியலையா? அது இன்னைக்குதான் வந்து மோடியை வெறுத்த மாதிரி. இப்ப நல்லதுதான் அவர் மாதிரியா இல்ல வெறுத்த மாதிரி நடிப்பு தான். நம்ம தொடர்ந்து பேசுவோம். ராமன் சார், அதாவது 9 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் பொழுது 39 நாட்கள் அந்த இடைவெளியிலேயே முடிவுகள் அறிவிக்கப்பட்டது. இப்ப 7 கட்டங்கள் தான். ஆனா 46 நாட்கள் இடைவெளி ஏன் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ராமன் சார் சொல்லுங்க. 1.82 crores பீப்புள் வந்து இந்த எலெக்ஷனுக்கு புதிய வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ் எல்லாமே நிறைய இருக்கு. நம்ம ஒப்பீடு செய்யும் போது பாத்தீங்கன்னா 2014 தேர்தல் 9 கட்டங்களாக நடைபெற்றது. அப்ப பாத்தீங்கன்னா 39 நாட்கள் தான் இருந்தது. ஆனா இப்ப 46 நாட்கள். இந்த இடைவெளியை முன்வைத்து கட்சிகள் வந்து குற்றம் சாட்டுகின்றன. இது எதுக்காக? இது அதுக்காகவோ இல்ல இதுக்காகவோன்னு நிறைய சந்தேகங்கள்லாம் வருது. மைண்ட் வாய்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? பிள்ளைங்க அந்த கிராமத்துல எல்லாம் ஸ்கூல் பிள்ளைங்க என்ன பண்ணா இந்த மயில் விசிறி இருக்கு பார்த்தீங்களா, தோகை, அது வந்து புக்கில் வைப்பாங்க. இது குட்டி போடும், ஒரு நம்பிக்கை விட்டுறோம் பார்த்தீங்களா. அது மாதிரி பச்சிலையை பறித்து வச்சா அது வந்து வேறு விடும். இது பார்த்து அது செடியாகும் சொல்ல மாதிரி அரண்டவங்க கண்ணுக்கு இருண்டதெல்லாம் இனி இப்போ தேர்தல் வரைக்கும் பேயாக தான் இருக்கும், பேயாக தான் தெரியும் வந்து. அதனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து காங்கிரஸும் சரி, இன்றைக்கி திமுகவும் சரி, ஏடிஎம்கேயும் சரி, என்னென்னா வந்து அவங்களுடைய நிலைப்பாடு என்னென்னா இந்த தேர்தல் ரிசல்ட் எப்படி வருமோ மொத்தத்துக்கு சட்டி சுட்டாதடா கை விட்டதடான்னு ஒரு நிலைப்பாடு ஆகிடக்கூடாது என்பதற்காக தான் அவங்களுடைய மோடி வந்து பக்கத்துல எலெக்ஷன் கமிஷன்ல உட்கார்ந்து தான் டிசைன் பண்ணாங்களா? சரிங்க, தேர்தல் ஆணையம் டிசைன் இது என்னங்க ஏங்க ஒரு ஒரு சிலங்க இப்போ மாநில ஒரு ஆட்சி நடக்கும்போது 5 ஆண்டு காலம் சட்டமன்ற தேர்தல், 5 ஆண்டு காலம் பார்லிமெண்ட் தேர்தல், அதே உள்ளாட்சி மன்ற தேர்தல் வரும்போது அந்தந்த மாநில அரசு எடுக்கக்கூடிய முடிவு தான். அதே போல் ஒரு தேர்தல் ஆணையம் போது அவங்க பிரதமருடைய டிஸ்கஸ் உள்ள என்ன தப்பு இருக்குது வந்து நீங்க என்னதோ அந்த இவங்களே மிஷினில் வந்து
இல்லங்க அதோட தேர்தல் ஆணையம் நீங்க அறிவிக்கணும் சொல்லலாம்ல, கவர்மெண்ட் நீங்க அறிவிங்க, தேதி உங்கள்ட்ட விருப்பம், பட் தேர்தல் நீங்க அறிவிங்க, பீரியட் முடிஞ்சு போச்சு, நீங்க அறிவிங்க. கன்னியாகுமரி முடிச்சு கேரளா முடிச்சு வந்துட்டேன், இனிமே அறிவிக்கலாம். என்ன சொல்றாங்க பிரதமர் இன்னைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. என்னன்னா, நாங்கள் வந்து தேர்தல் பத்திரம் வெளியிடுறோம், இது என்ன தெரியுமா அர்த்தம்? கருப்பு பணத்தை மறைக்கிறதுக்காக தான், கருப்பு பணத்தை ஒழிக்கணும். ஆனால் கருப்பு பணத்தை ஒழிக்க வேண்டும் என்று திறம்பட நேர்பட வெளிப்படையாக இந்தியாவுடைய உள்துறை அமித்ஷா அழகா சொல்றாரு. இந்த இதெல்லாம் SBI பேங்க் ஒயிட்ல வரட்டுமா, என்ன தப்பு இருக்குது வந்து? அப்போ உங்க மடியில கணம் இல்லையே. ஆகவே கணமில்லாத பாஜக அரசு மக்களிடம் வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்று நேர்பட பேசுகின்றது. ஆனால் காங்கிரஸ் அப்படி செய்கின்றதா? 50 ஆண்டுகள் இன்னும் ருசி போகல பாருங்க. அதாவது ஆடின காலும் பாடிய வாயும் சும்மா இருக்காதுன்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. அது மாதிரி காங்கிரஸ் இப்போ எப்படியாவது 2014 பிறகு மக்கள் கையை கொள்ளிவிட்டாங்க. இந்த கைக்கு உரட்டம் கொடுக்க வேண்டும் என்றால் கைக்கு இந்தியா INDA கூட்டணியில் இவங்க ஒழிச்சிருக்கதே ஒரு நிலைப்பாடு. ஆனால் இவங்களை யாரும் அங்கீகாரம் பண்ணல. ஆனால் இந்தியா நாட்டு மக்கள், இந்தியாவில் அரசியல் பிரமுகர்கள் எல்லாருமே மோடி தான் பிரதமர் என்ற ஒரே நாடு ஒரே சட்டம் என்பது போல மோடி குடும்பம், நாம் மோடியின் குடும்பம், அண்ணனும் மோடியின் குடும்பம். காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் அவருக்கும் பிரதமர் மோடி தான். தமிழகத்தில் நாம் மார்க்சிஸ்டுடைய கட்சியாக இருந்தாலும் நம்முடைய முதலமைச்சர் தமிழகத்தில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். அது மாறுபட்ட கருத்து இல்லை. ஆகவே தான் இன்று வந்து அண்ணாமலை கூட என்ன சொல்லுகிறார், தமிழகத்தில் மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று சொல்றாங்க. தமிழ்நாட்டில் வந்து கலாச்சாரம் பண்பாடை காக்க வேண்டும் என்றால் திராவிட கட்சிகளை மக்கள் அப்புறப்படுத்த வேண்டும், தேசிய மலர் வேண்டும் நம்ம சொல்றாரு. அதனாலதான் அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு வந்து, எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தா வாழ்வு வரும், வாழ்வு வந்தா அனைவரையும் வாழ வைப்போம். எதுக்கு வாழ வைக்கிறாங்கன்னா, இந்த பார்லிமெண்ட் தேர்தல் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றிகரமான ட்ரையல் காப்பியில் சக்சஸ் உருவாகும். 2026 அனைவரையும் தமிழகத்தில் வாழ வைப்போம் என்ற நிலைப்பாடு ஆட்சியை கைப்பற்றி மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்க வேண்டும். மத்தியிலும் பாஜக, தமிழகத்திலும் பாஜக. ஆகவே தமிழகத்தில் பாஜக ஒரு ட்ரையல் காப்பியாக குறைந்தபட்சம் ஒரு 7 எம்பியாவது வந்தால் தமிழகத்தில் வளர்ச்சி பாதையை கொண்டு செல்லும். ஆனால் 2 முறை நீங்கள் வாக்களித்து தமிழக மக்கள் எந்த பலனும் அடையவில்லை. ஆனாலும் மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி பல லட்சம் கோடி திட்டங்களை தமிழகத்தில் வகுத்துக் உள்ளது. அண்ணன் மதிவண்ணனுக்கு சந்தேகம் வரலாம், அதிமுக அந்த 7 எம்பியாவது நீங்க கொடுத்தாதான் தமிழகத்தை நாங்க பார்க்க மாட்டோம். மக்கள் அதாவது எங்க வெள்ளம் வந்தாலும் நிதி கொடுப்போம். அதாவது பாருங்க, அண்ணன் அதிமுக பிரச்சார பீரங்கன விஜயகுமார் அவர்கள் கூட அவர் வந்து இன்னைக்கு பாருங்க திமுகவுக்கும் அவர் பேசக்கூடிய விஜயகுமார் அவர்கள் பேசுற பேச்சும் அண்ணன் மதிவண்ணன் அவர்கள் திமுக சார்பில் பேசுற பேச்சும் 2 பேருக்கு என்ன சார்? 2 பேரும் ஜூம்ல வேற வேற இடத்துல இருக்காங்க சார். நீங்க பக்கத்துல உட்கார்ந்து பேசுற மாதிரி பேசுறீங்க. இடையில் ஒரே ஒரு வெள்ளை நூல் தான் வித்தியாசம் அவங்களுக்குள். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையில் எல்லாமே லிங்க். நீயும் நானும் ஒண்ணு, வாக்களிச்ச வயல் மண்ணு என்பது போல அதிமுகவும் திமுகவுக்கும் இடையில் ஒரு வெள்ளை நூல் தான் வித்தியாசம் என்பதை தவிர்த்து வேறு எல்லாம் கொள்கையும் கொள்ளையிலும் எல்லாம் ஒருங்கிணைந்து செயல்படுகின்றார்கள். ராமன் சாரோட கருத்துக்கள், திராவிட கட்சிகள் வந்து தமிழகத்திலிருந்து வெளியே போனாதான் தமிழகத்திற்கு நன்மை பயக்கும். அதனால இங்க மாநிலத்திலும் அங்க பிஜேபி ஆட்சி வந்தால்தான், இல்ல இப்போ நடக்க போற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 7 எம்பியாவது வந்தா மட்டும்தான் தமிழகம் சிறக்கும் சொல்லியிருக்காரு. இல்ல யோகிய வரா கம்பெட்டு வைங்கன்ட்டு பிஜேபி மோடியை பார்த்துட்டு சொல்ல வேண்டிய கட்டாயத்துல நம்ம இப்ப ஆயிட்டோம். என்னவோ தேர்தல் பத்திரத்தை வந்து இவங்களே கணக்கு வாங்கி இவங்களே அக்கௌண்ட்ஸ் கொடுத்து இவங்களே வெளிப்படையா வெளியிட்ட மாதிரி பேசிட்டு இருக்காங்க. உச்ச நீதிமன்ற தலைமையில 4 கொட்டு கொட்டினதுக்கு அப்புறம் தான் வெளியிட்டீங்க. அதையும் ஒழுங்கா விட்டீங்களா? நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணுன்ற மாதிரி 2 வருஷம் அக்கௌண்ட்டை காணும். யாருகிட்ட வாங்கியிருக்கு, யாருகிட்ட போயிருக்குன்ற கணக்கு கொடுத்துருக்கீங்களா? யாரை ஏமாத்துறீங்க? உச்ச நீதிமன்றம் விட்டா என்ன செய்வீங்க? அப்படியே கருப்பு பணத்தெல்லாம் ஒழிச்சிருவாராம். நாட்டுல 2014 வருமோ நாங்க கருப்பு பணத்தை ஒழிச்சு 15 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டுருவோம்னு சொன்னீங்களா? எங்க 15 லட்சம் ரூபாய் காணும்? நாங்களும் பாத்துன்னு இருக்கோம். அப்படி சொல்லவே இல்லை. இவங்க சும்மா சொல்லிட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் சொல்லவே இல்லை. இவங்க ஏதோ யோகியமாரன் செம்படுத்தல மாதிரி இவங்க ஏதோ சத்தியமான் சாவுத்திரி ஏழைகளுக்காகவே தங்களை அர்ப்பணிக்க போல என்ன பாவனை பாருங்க. இப்பலே அவங்களுக்கு நடுக்கம். அண்ணன் சோமு ராஜசபதி மாதிரி அதிமுக இப்படியே நடுக்கம். சொம்பேத்து வச்சிருவேன் நானு. அவ்வளவு உச்சப்படுத்தீங்க சரிங்களா? அதே மாதிரி ஊழலை பத்திலாம் எந்த இடத்துலயோ மோடியோ அந்த கூட்டமோ பேச தகுதியே கிடையாது சரிங்களா? 5G ஊழல், PM கேர் ஊழல், ரஃபேல் ஊழல், வியாபம் ஊழல், இதெல்லாம் என்ன கணக்கு? இதெல்லாம் தமிழகத்துடைய நிதி சுமை, நிதிகளை எல்லாமே சுமை மேல நீங்களே எல்லாம் முழுங்கிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டை சொன்னதுக்கு அப்புறமும் சரியான தரவுகளை தர SBI தயாரா இல்ல. யாரு வந்து சார்
எங்கெல்லாம் இடி ரைடு போச்சோ, எங்கெல்லாம் இன்கம் டாக்ஸ் ரைடு போச்சோ, அங்கெல்லாம் கரெக்டா வந்து தேர்தல் பத்திரம் வந்து வாங்கியிருக்காங்களா? எப்படி வாங்கியிருக்காங்க எனக்கு புரியணுமே. அப்ப நீங்க அந்த அமலாக்கத்துறையோ இன்கம் டாக்ஸையும் சிபிஐயும் எதுக்கு பயன்படுத்துறீங்க? உங்களுடைய கையாளாகத்தனத்துக்கு இவர்களை வச்சு மிரட்டி கொள்ள அடிக்கிறீங்க, கார்பரேட் நண்பர்களிட்ட கொள்ள அடிக்கிறீங்க. இன்னைக்கு நீங்க வாங்கின காசு எல்லாம் உங்க அக்கௌண்ட முதல்ல ஃப்ரீஸ் பண்ணணும். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஊழல்னா தேர்தல் பத்திர வழக்கு தான். தேர்தல் பத்திரத்தை நீங்க வாங்குனீங்க பாருங்க, அதுல உச்சநீதிமன்றம் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க விளக்கம் கொடுத்திருக்காரு. இருங்க, கருப்பு பணத்தை ஒழிக்கணும்ன்றதுக்காக அந்த திட்டம் கொண்டு வந்திருக்கிறது. சார், அந்த திட்டமே கருப்பு பணத்தை ஒழிக்கதான். மடியில ஏற்கனவே சொன்னா செஞ்சோம். கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுனா என்ன பண்ணிருக்கணும்? முதல்லயே எந்த பேங்க்ல வேணா வாங்கலாம், யார் வேணா வாங்கலாம், எந்த பிரச்சனையும் இல்ல. குறிப்பிட்ட ஒரு பேங்க் மட்டும் சொல்றீங்க, குறிப்பிட்ட இது வந்து தரவுகள் வெளிப்படையா தெரியக்கூடாதுன்னு முடிவு பண்றீங்க. இந்த நாட்டுல எல்லா தரவுகளும் எல்லாருக்கும் தெளிவா தெரியணும்ன்றதானே மேடம் உச்சநீதிமன்றத்துடைய பல வழக்குகளோட தீர்ப்பு. நீங்க எல்லாத்தையும் மோடி மசான் இந்த மாதிரி எல்லாத்தையும் மூடி மறைச்சா என்ன வித்தியாசம்? சரிங்க, நீங்க வந்து ஊழலை பத்தி பேசுறீங்க. அப்புறம் சார் இருங்க வருங்க. அப்புறம் சார் ஒரு விஷயம் சொன்னாரு, இந்த நாட்டு மக்களுக்காக செஞ்சேன்னு. என்ன தெரியுமா செஞ்சீங்க? தேர்தல் நேரம் நிச்சயமா சொல்லி ஆகணும். 410 ரூபாய்க்கு வித்த கேஸ 1150 ரூபாய்க்கு ஏத்திட்டு மகளிர் தினம் வருதா 100 ரூபாய் குறைக்கிறார். சரி, நீங்க சொன்ன 100 ரூபாய் குறைங்க சார். தேர்தல் வாக்குல சொன்னதே குறைக்க இல்லையா? தேர்தல் வாக்குல சொல்லாத செஞ்சிருக்கிறோம்ல, நீங்க சொன்னதே செய்யலையே. இல்ல 2 பேரும் பதறாதீங்களா? நாங்க எங்க பதறோம்? கேள்வி கேக்குறோம். சொன்னது செஞ்சு கொடுங்க சார். நாங்க தமிழ்நாட்டுல தான் இருக்கிறோம், எங்க வீட்லயே அடிப்பெரியுது. ஒரு 100 ரூபாய் திமுக காரங்க சொன்னதை செஞ்சு கொடுங்கன்னு கேக்குறோம். எங்களுடைய கணக்கு தெளிவா நாங்க கேக்குறோம். இன்னைக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல க்ரூட் ஆயில் எவ்வளவுக்கு வாங்குறீங்க, எவ்வளவுக்கு விற்கணும், எவ்வளவுக்கு இடையிலப்பட்ட லாபத்தை எந்த கார்பரேட் நண்பர்களை வாழ வைக்கிறதுக்காக நீங்க வாரி கொடுக்குறீங்க? பதில் சொல்லுங்க, இதான் என்னோட கேள்வி. இந்த 10 வருஷத்துல கார்பரேட் நண்பர்களுக்கு மட்டும் வாரா கடன் சொல்லி 25 லட்சம் கோடியை தள்ளுபடி பண்ணீங்கல்ல, அது என்ன கணக்குன்னு சொல்லுங்க. அது சம்பந்தமா நாடாளுமன்றத்துல ஒரு விவாதம் வரும்போது பொய்யான தகவல் சொன்னீங்கல்ல, அதுக்கு பகிரங்கமா மன்னிப்பு கேட்க முதல்ல தயாரா இருக்கீங்களா? அதே மாதிரி கார்பரேட் டாக்ஸ், அதாவது இப்படிதான் இவங்க எம்பிக்கள் இப்படிதான் இருக்காங்க. பார்லிமெண்ட்ல சண்டை போடுறது, பிரச்சனை பண்றது, மக்கள் நலனை பத்தி அவங்க கேட்கறது. அதே மாதிரி அந்த தொலைக்காட்சி விவாதத்துல இப்படிதான் போட்டு பிரச்சனை இல்லாத, அதாவது போகாத ஊருக்கு வழி தேடுறது, ஆள் இல்லாத ஊர்ல டீ ஆத்துறது, இவங்க எம்பிக்களே இப்படிதான் பிரச்சனை பண்றாங்க. அப்ப எப்படி தமிழ்நாட்டுடைய ஆட்சி பாதையை சொல்ல முடியும் சொல்லுங்க? நான் உண்மையை சொல்லும் போது நீங்க அமைதியா இருக்கணும். நீங்க உளரும் போது நான் அமைதியா இருந்தல. உண்மையை சொல்லும் போது ஏன் பதறீங்க? இன்னைக்கு பெட்ரோல் விலை எவ்வளவு, கேஸ் விலை எவ்வளவு, இத பத்தி எங்க ஏன் பேச மாட்டீங்க? உங்க கூட்டணியில இருந்தாங்கல்ல காங்கிரஸ் கட்சி, ஆட்சி விட்டு இறங்கும் போது பல ஆயிரம் கோடி கடன் வச்சுட்டு போனாங்க. யார் அடிக்கிறது? திமுக வேணா வாங்கின கடன் கொடுக்காதது வாடிக்கையா இருக்கலாம், பிரதமருக்கு பாஜக அப்படி கிடையாது. நாட்டை கடன் இல்லாத நாடாக பேசும்போது உங்களுக்கு தான் வாங்கின கடன் பிடிக்காது. ஒண்ணும் சார், நான் நீங்க பேசும்போது அமைதியா இருந்தேன்ல, நீங்க ஏன் பதறீங்க 2 பேரும்? இல்ல நீங்க அறிவுபூர்வமா பேசுறீங்க, நாங்க தான் உலகம் அப்படியே கூட வச்சுக்கங்க. இந்த உலகம் உண்மை வெளியில தெரிஞ்சிரனா? இல்ல நான் கேக்குறேன், உண்மை வெளியில தெரிஞ்சிரும்னு நினைக்கிறீங்களா? அறிவாளத்துல இருந்து பேசுறீங்கன்னா நீங்க அறிவுபூர்வமா பேசுங்க. ஆனா இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. வாங்கின கடனை கொடுக்கறதுக்கு வக்கு இல்லாம ஆட்சி விட்டுட்டு போனவங்களா, அந்த கடனை யார் அடைக்கிறது? இத வரல, நாங்க தெளிவா பேசுறோம்னா கடன் பத்தி இந்த நாட்டோடைய பிரைம் மினிஸ்டரோ அவங்க சார்ந்து நீங்க பேசக்கூடாது. நீங்க வரும்போது இந்த நாட்டுடைய கடன் வெறும் 55 லட்சம் கோடி. ஆயில் பாண்டு கடன் எவ்வளவுனா? 58 ஆயில் பாண்டு கடன் எவ்வளவு? இருங்க இருங்க, அவசரப்படுறீங்க. நான் சொல்லி முடிச்ச கேள்வி கேட்டீங்களா? நீங்க ஓவரால் சொல்லக்கூடாது. நீங்க கேட்டது பெட்ரோல் டீசல் விலையை பத்தி, நான் கேக்குறது ஆயில் பாண்டை வச்சு கச்சா எண்ணெய் வாங்கின கடனுக்கு யார் அடைக்கிறது, அதான் கேள்வி கேட்டோம். நான் தெளிவா சொல்றேன் சரிங்களா? யார் அடைக்கிறதுனா என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க 14ல நான் வளர்ச்சி நாயகன் பேசுனீங்க. எதுல வளர்ந்ததுன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. பெட்ரோல் விலைவாசி உயர்ந்திருக்கு, டீசல் விலைவாசி உயர்ந்திருக்கு, கேஸ் விலைவாசி உயர்ந்திருக்கு, வேலையில்லா திண்டாட்டம் உயர்ந்திருக்கு, மத சிறுபான்மை பிரச்சனைகள் உயர்ந்திருக்கு. இந்த நாட்டுல மதத்துல பிளவுபடுத்துறீங்க. மத ரீதியிலான ஒரே ஒரு சண்டையை காட்டுங்க சார் 10 ஆண்டுல. சரிங்க சார், நம்ம விஜயகுமார் சார் விஜயகுமார் சார் ஆட்சியில காட்டுங்க முடியும். இருங்க உடனே போயிடுவீங்க மணிப்பூருக்கு. அது உங்க கூட்டணி தூண்டி விட்டது. ஜாதி ரீதியாகவும் மதத்தாலும் பிரச்சனை ஓட்டு வாங்கி உருவாக்குறது. நான் பதில் சொல்றேங்க. ஹரியானால 11 வயசு பையனை கொளுத்துனீங்கல்ல, அது என்ன கணக்கு?
நான் தர எவிடன்ஸ். சார் தனிப்பட்ட அதெல்லாம் பிரச்சனை சும்மா கொண்டு எதையாவது வந்து பொய்யா பேசாதீங்க. நீங்க வந்து ஒரு சித்தாந்த சரிங்களா? ரீதியில முடி போடுறதுலாம் வந்து இன்னைக்கு அப்படி பார்த்தா எதுக்காக இல்லைங்க தமிழ்நாட்டை நீங்க ஆட்சி செய்றீங்க, சட்டம் ஒழுங்கு சரியா வச்சிருக்கீங்களா? ஒரு நிமிஷம் நாடு முழுவதும் போராட்டம் தமிழ்நாட்டுல சரிங்க சார், சரிங்க சார். மதவெறி தூண்டி சரிங்க சார், அதை விஜயகுமார் சார் வேலை வச்சிருக்கிறது திமுக. பதறக்கூடாது. நிதானமா நான் பதறல ஒரு சார். நிமிஷம் கேளுங்க, மக்களுக்கு புரியட்டும். சரி, இதுக்கு நீங்க நீங்க பதில் சொல்லுங்க. ஆட்சிக்கு வந்த உடனே எல்லை பாதுகாப்பு பத்தி பேசுனீங்கல்ல, இன்னைக்கு இந்த நாட்டுடைய எல்லைகள் எங்க சரியா இருக்கு சொல்லுங்க. எந்த எல்லைகள்? எந்த ஒரு சின்ன நாடு கூட வெளியுறவு கொள்கையில தோத்த பிரதமர் சார் இவரு. மாலத்தீவுன்னு ஒரு சின்ன நாடு கூட நீங்க மதிக்க தயாரா இல்ல. நேபாள் நம்மள மதிக்க தயாரா இல்ல. சீனா நம்மள மதிக்க தயாரா இல்ல. என்ன நீங்க வெளியுறவு இதுல இருந்து என்ன புரியுது? இதுல இருந்து என்ன புரியுது? அதாவது உன் தலைவர் யார், உன்னை எப்படி சொல்றேன், உன் நண்பன் யார், உன்னை எப்படி சொல்றேன்றது ஒரு நாட்டுடைய இறையாண்மைக்கு நீங்க குற்றம் சாட்டுறீங்கன்னா அதை கொச்சைப்படுத்தீங்கன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க. சரிங்க சார், தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். விஜயகுமார் சார், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. வணக்கம். சொல்லுங்க. அதாவது வந்து தேசிய கட்சிகள் எப்பவுமே வந்து திராவிட கட்சிகள் என்ன செய்துச்சு அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்பாங்க. திராவிட கட்சி தான் குலக்கல்வியை ஒழிச்சு அனைவருக்குமான கல்வியை கொடுத்தது. தேவதாசி முறையை ஒழிச்சது வந்து திராவிட இயக்கம். திராவிட இயக்கத்தினுடைய சாதனைகளை நான் சொன்னேன்னு விடிய விடிய சொல்லலாம். ஆனால் இந்த தேசிய கட்சிகளால தமிழக பலன் என்ன நலன் என்னன்னு பாத்தீங்கன்னா பாருங்க, இன்னைக்கு கூட இலங்கையில நம்மளுடைய தமிழக மீனவர்கள் போய் மீன் பிடிக்க முடியல. ஒரு சுண்டக்கா நாடு 15 கூட்டமா கைது பண்றான் சிங்களவன். இதுவரை இந்த மத்திய அரசு அந்த இலங்கைக்கு கடிவாளம் போட முடியல, எதுவுமே பண்ண முடியல. இவர் கேட்கிறாரு, பேசும்போது சொல்றாரு, அதாவது ஏப்ரல் மாசம் 19ஆம் தேதி வாக்களிக்க போறாங்கல்ல, அன்னைக்கு தெரியும் பிஜேபியோட நிலை என்ன, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலை என்னன்றது தேர்தல மக்கள் வாக்களிப்பாங்களா அன்னைக்கு தெரியும். சரி, விஜயகுமார் சார், ராஜசேகர் சார் இன்னொரு சேலஞ்ச் உங்களுக்கு கொடுத்தாரு. உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் கேட்டாரு. உங்க கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளை பத்தி நீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. ஏங்க, எங்களோட ஃபார்வர்டு பிளாக் இருக்கு, புதிய தமிழகம் இருக்கு, எஸ்ஏபி கட்சி இருக்குது, புரட்சி பாரதம் இருக்கு. எங்க கட்சி என்ன நாங்க தாங்க வெற்றி. 2014 தனிச்சு நின்று 40 தொகுதி ரெட்டை எண்ணிக்கை வச்சு ஜெயிச்சு சாதனை பண்ண இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அதே போல ஒரு வாய்ப்பு இப்ப வந்துதுன்னா அதே மாதிரி நிப்போங்க. எங்க தொடர்கள் எழுச்சியா இருக்கிறாங்க, நாங்க வெற்றி பெறுவோங்க. இந்த தேசிய கட்சிகளை வந்து தமிழக மக்கள் புறக்கணிப்பாருங்க. பொய்யா சொல்லிக்கணும், எதையுமே செய்யாம வந்தவரை வந்துட்டு இவர் இந்த சாதனை தமிழக மக்களுக்கு செய்திருக்கிறது. ஒரு சாதனையை கூட சொல்லி வாக்கு கேட்க முடியாத இந்திய பிரதமர் வந்து பேசுறாருங்க. இவர் பேசினாருமே முன்னாடி அத்தனையும் நான் பேசிட்டேன். சுண்டக்கா நாடு மாலத்தீவு மதிக்கிறதுல நேபாள நம்மளை விட்டு போனா மாலத்தீவுக்கு பதில் லட்சத்தீவே நம்ம கொண்டு வந்துட்டோங்க. நாங்க பேசிட்டோம். லட்சத்தீவை பத்தி பேசுங்க. இந்த நான் கேட்கிறேன், இந்த சர்வாதிகாரிகளை ஒழிக்கணுமா, ஜனநாயகம் ஜெயிக்கணுமா, இந்தியா முழுக்க பிஜேபி இந்த மக்கள் தோற்கடிக்கணுங்க. தோற்கடித்தாதான் ஜனநாயகம் உண்மையான ஜனநாயகம் என்பதாக அர்த்தம். அப்பதாங்க தெரியும். எதையுமே செய்யும். மணிப்பூர் கொளுத்தி எழுதி கேட்கிறாங்க சாட்சி ஏதாவது மணிப்பூர் கொளுத்தி அதே கொழுக்கட்டா மக்கள் சாப்பிடாங்க, அதை வெளிப்படுறது இல்ல. அப்ப கூட உச்ச நீதிமன்றம் இந்த மத்திய அரசுக்கு கொட்டு வைக்குது. இந்த மத்திய அரசு கையாளாத அரசு. அதே போல எந்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றாத மத்திய மாநில அரசுகள் ஒரு சேர எதிர்த்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றியை இந்த பாராளுமன்ற தேர்தலில் பெறுங்க. சரிங்க விஜயகுமார் சார், ராமன் சார் இன்னொரு கருத்துக்கள் சொன்னாரு. அதாவது இந்த பிரச்சனையில கூட திமுகவை வந்து எதிர்த்து நீங்க ஒரு கருத்துக்கள் கூட பதிவு செய்ய மாட்டேங்கிறீங்க. உங்களோட ஒரு மெயின் ஆப்பனன்ட் பிஜேபி மட்டும் தானா? திமுகவோட அப்ப ரகசிய கூட்டா உங்களுக்கு? மோடி வராருல, மோடி வரும்போது பாத்தீங்கன்னா எங்களை புகழ்றாரு, திமுகவை அட்டாக் பண்றாரு. அவர் அரசியல் தெரிஞ்ச ஆளுன்னா எங்க கிளைக்கழக செயலாளராக இருந்து பொதுச் செயலாளராக உயர்ந்திருக்கிறாரு. எங்க பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி எவ்வளவு அரசியல் ஏற்றம் இறக்கங்களை சந்திச்சு
திமுக எதிர்த்துதான் நிற்கிறோம். 520 வாக்குறுதிகள் கொடுத்து இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற நாங்க திமுக எதிர்த்துதான் நாங்க பேசுறோம். திமுகவையும் பிஜேபி ஒரு சேர எதிர்ப்போங்க நாங்க. இவங்களை மாதிரி பிஜேபி மாதிரி நிரப்பி உறுத்துக்குன்னு இன்னைக்கு 6000 கோடிக்கு மேல ஊழல் பண்ணிருக்க ஊழல் கட்சிங்க பிஜேபி. சரிங்க விஜயன் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது முக்கியமா ஊழல் இல்லாத கட்சியாக பிஜேபி முன்னிறுத்தப்பட்டு மக்களுக்கான அத்தனை அவங்க என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்களோ அதெல்லாம் இப்ப பாண்டு கூட பாத்தீங்கன்னா ராமன் சார் சொன்னார், எஸ்பிஐல இருந்து வெளியிடப்பட்ட அத்தனைமே அந்த கருப்பு பணத்தை வெளியே கொண்டு வருவதற்காக இவ்வளவு தொலைநோக்கு பார்வையுடன் நிற்கின்ற பிஜேபி நிச்சயமாக தமிழகத்திலே 7 முதல் 8 சீட்டு நாங்க அடிப்போம் அசால்ட்டா அப்படின்னு சொல்லியிருக்காரு. காங்கிரஸோட வியூகம் என்ன இப்போ? அதுதான் கரெக்டா சொல்லிட்டாரு நம்ம ராமன் சார். அதனால தான் ஃபியூச்சர் ஃபெமின் வாட்டர் சர்வீஸுக்கிட்ட மிரட்டி 1300 கோடி ரூபாய் வாங்கினாங்களா? மிரட்டினாங்களா? ஆமா, ரேடு பண்ணா அர்த்தம் அவங்களோட குண்டாஸ் தான் அந்த ஐடியும் தன்னாட்சி பெற்ற ஒரு அமைப்பு, ஒரு அவங்கள குண்டாஸ் அப்படின்னு சொல்றது எரிச்சல் பாருங்க. எரிச்சல் உண்மை சொல்ல விடுங்க, சொல்றாங்க நீங்க பேச விட மாட்டீங்கன்ட்டு. உங்ககிட்ட பெரிய மைனஸ பேச விடுங்க, வெயிட் பண்ணுங்க, அப்புறமா நீங்க பதில் சொல்லுங்க. நான் சொல்றேன், கரை வேட்டி கட்டாத அவங்க பிஜேபி காரங்க. இது இப்போ இன்னைக்குதான் தெரியுமா உங்களுக்கு? இது ஒரு அவங்க யாருமே ஒரு ஹாஸ்பிட்டல்ல கூட யசோதான்ற ஹாஸ்பிட்டல் கூட விட்டு வைக்கல. நான் சொல்றேன், சரி உங்க வாதத்துக்கே வரேன் நானு. சரி, நான் உங்களுக்கு அந்த பாண்டு பத்திரம் வாங்குறோம் அத்தனை பேரும் பிஜேபிக்கு தான் கொடுப்பானா? ஏன் இன்னைக்கு சொன்ன மாதிரி எல்லா கட்சியும் வாங்கி இருக்குது. நாங்க இல்லைன்னு சொல்ல. ஏன் வாங்கினா அது ரீசனபிளா வாங்கினால கம்மியா இருக்குது. திமுக கூட வாங்கியிருக்கு, காங்கிரஸ் வாங்கியிருக்கு, திருமூல் காங்கிரஸ் கம்மியா இருக்கு. ஆனா நீங்களுக்கு மட்டும் 6000 கோடிக்கு மக்களோட மதிப்பை பெற்ற ஒரு கட்சி, மக்களோட மனசுல நிக்கிற கட்சி, ஒரே ஒரு முகம் அவங்களோட ஸ்டார் கேண்டிடேட் கட்சி. அத கரெக்ட். என்னன்னா மக்களோட மதிப்பு இல்ல, மக்களை பயமுறுத்துற கட்சி. அவங்க கிட்ட எல்லாமே இருக்கு, இடி பூடி அது சிபிஐ எல்லாமே இருக்கு. எந்த அளவுக்கு மிரட்ட முடியுமோ மிரட்டி தான் வாங்கியிருக்காங்க. நான் மார்டின்லாம் சாதாரண ஆளா கொடுத்துருவாரா? மார்டின் எதுக்கு கொடுத்தாரு? மார்டின் எதுக்கு கொடுத்தாருன்ற நான் இது ஃபியூச்சர் ஃபெமின் அந்த ஹோட்டல் சர்வீஸ் நடத்துற ஒரு மார்டின் 1300 கோடி கொடுத்துருக்காரு. அது மாதிரி நீங்க லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அது பஜாஜ் ஐலன்ஸ் கூட இவங்க விட்டு வைக்கல. அந்த மாதிரி மிரட்டி வாங்கிருந்தா நீங்க சொன்ன மாதிரி அது நீங்க எந்த விதத்துல கருப்பு பணத்தை இருங்க. ரெண்டு பேருமே உங்க கருத்தை வன்மையா கண்டிக்கிறாங்க. வன்மையா கண்டிக்கிட்டு எது வேணா கண்டு உண்மையா சொல்ல விடுங்க. நான் சொல்ல எந்த விதத்துல அது கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கு வெளியே கொண்டாந்தா யாராவது காதுல பூ சுத்த சொல்லுங்க. நான் கேட்கிறேன், அப்படி இருக்கும் போது ஏன் எஸ்பிஐ டைம் வாங்கினானுங்க? ஜூன் 30 வரைக்கும் டைம் வாங்கினானுங்க. உண்மை இருக்குது, நீங்க சொல்றதுக்கு ஒத்துக்கிறேன். சுப்ரீம் கோர்ட் ஒரு கொட்டினதுக்கு அப்புறம் கூட அப்படியே எவ்வளவு இந்த தமிழ்ல சொல்ற மாதிரி டகாய்ச்சியா பண்ணீங்க. அப்புறம் எதுக்கு நீங்க டகாய்ச்சி பண்ணீங்க? அப்படி இப்படி நடிப்பு அப்புறமா வேற வழியே இல்லாம எடுத்துன்னு போயிட்டு எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்கீங்க. அது கூட ஒழுங்கா கொடுக்கல. சீரியல் நம்பர் மர்ச்சன்ட் ஏதோ ஒரு 10-20 எடுத்து கொடுத்தாங்க. இப்படி இன்னும் சீரியல் நம்பர் நீங்க பார்த்தா தானே எத்தனை பேர் வாங்கினா எத்தனை பேர்ட்ட கொடுத்தான். மதிவானன் சொன்ன மாதிரி நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோம். நடுவுல முழுமையாவே பக்கத்தை காணோம். கொடுத்திருக்கிறதே 4 பக்கம் தான். 4 பக்கம் தான். அதுதானே பிரச்சனையாங்க. அதுதான் கேக்குறாங்க. இன்னைக்கு கேட்டிருந்தாங்க. நேத்து சுப்ரீம் கோர்ட்ல கேட்ட விஷயம் நான் என்ன சொன்னேன், நீ என்னடா கொடுக்குறேன்னு கேட்டிருந்தாங்க எஸ்பிஐ. தப்பா நினைக்காத, உரிமையில பேசுறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவ்வளவுதான் மதிப்பு. நீ எஜுகேஷன் லோனு கேட்டா கொடுக்கறதுக்கு வக்கு கிடையாது உங்களுக்கு. இது மாதிரி ஒரு கவர்மெண்ட்டை காப்பாத்தி திட்டு கவர்மெண்ட்டை அதுக்குதான் எஸ்பிஐ இருக்கிறீங்க. நீங்க அதுக்கடா கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குறாங்க வரி பணத்துல. நீங்க அதுக்கு வக்கு கிடையாது உங்களுக்கு. ஒரு லோனுக்கு எவ்வளவு அளவு பண்ணுங்க தெரியுமா உங்களுக்கு? ஹவுசிங் லோனுக்கு அளவு வைப்பானுங்க, எஜுகேஷன் லோனுக்கு அளவு வைப்பானுங்க. கவர்மெண்ட் அந்த அளவுக்கு சொல்லி இருக்குது, யாருக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணக்கூடாது. ஆனா நீங்க கவர்மெண்ட் பண்ற ஊழலை மறைக்கிறதுக்கு அது சுப்ரீம் கோர்ட் சொன்னதுக்கு அப்புறம் கூட அவங்க மறைக்கிறாங்கன்னா அவனுக்கு நாங்க பதில் கொடுக்கணும். சரி, ராஜசேகர் சார், நீங்க குறுக்கிட்டு ஏதோ சொல்ல வந்தீங்க, அதை சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் ராமன் சார் ஏற்றமிழா இசை தமிழா பார்த்துக்கலாம். தேர்தல் பாண்டை பத்தி அண்ணன் ராமன் விளக்கமா சொல்லுவாங்க. நான் முதல்ல கேட்ட கேள்விக்கே இன்னும் காங்கிரஸ் தரப்புல திமுக சைடுல இருந்தோ பதில் வரல. அதிமுக தரப்பு பிரதமர் வேட்பாளர் யாருன்னு சொல்ல முடியாமல் சொல்லுவதை தவிர்த்து ஓட்டு கேட்க போது திமுக காங்கிரஸ் கூட்டணி. பிரதமர் வேட்பாளரை சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் அதை சொல்ல முடியாமல் தவிர்த்து கொண்டிருப்பது அதிமுக கூட்டணி. சொல்லி அடித்து ஆடப்போவது பாஜகவினுடைய 3வது. நிறைவான கருத்துக்களை இது கூட சேர்த்து சொல்லுங்க. ஆமா, அதே மாதிரிங்க மக்கள் தெளிவா முடிவு பண்ணிட்டாங்க. மண்டே பையம்
டியூஸ்டே பிஎம், வெனஸ்டே பிஎம்ல எங்களுக்கு தேவையில்லை. 1825 நாட்களுக்கு ஒரே பிஎம்மா இருக்கக்கூடிய நரேந்திர மோடி எங்களுக்கு போதும்னு சொல்லிட்டாங்க. இந்த சண்டே பிஎம், மண்டே பிஎம் எல்லாம் எங்க வருவாங்கன்னா, ஐஎன்டிஏ கூட்டணி வந்து வேட்பாளரே இன்னும் பிரதமர் வேட்பாளர் இறுதி பண்ணல. இவங்க எல்லாருக்குமே கனவு இருக்கு, பிரதமர் கனவு. அதனால இதை மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. வாரத்துக்கு ஒரு பிஎம் எங்களுக்கு தேவையில்லை. 1825 நாட்களுக்கு ஒரே பாரத பிரதமராக இருந்து நாட்டை பாதுகாக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போதும் என்பதை மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். அதனுடைய ரிசல்ட்டுக்காக ஜூன் 4ஆம் தேதி எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய பிறந்தநாள் பரிசாக மக்கள் வழங்குவார்கள். சரிங்க சார். ராமன் சார், உங்களுடைய நிறைவான பிரதமர் தெளிவாக சொல்லுகின்றார். இந்த 2024 நடக்கின்ற பார்லிமெண்ட் தேர்தல் இந்தியாவில் வாரிசு அரசியலை ஒழிக்கப்படும், ஊழல் அரசியலை ஒழிக்கப்படும், குடும்ப ஆட்சி ஒழிக்கப்படும், தேசியம் நலன் காக்கப்படும், தேச பக்தர்களின் நலன் காக்கப்படும், தேசத்தலுடைய பண்பாட்டுகளை காக்கப்படும். ஆகவே நீங்கள் எல்லாம் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக பிரதமர் மீண்டும் மோடி வருவார். தமிழ்நாட்டில் பொறுத்தவரை அண்ணாமலை தலைமையில் ரஜினிகாந்த் ஒரு படத்தில் பாரு, வாங்கடா வாங்க எம் வண்டிக்கு பின்னாலே வாங்கத்தான் போறேன் வெற்றி மாளிகை கை மேலே மாவீரன் பெயரை சொல்லி அந்த மாதிரி எந்த மாதிரி உற்சாகமான சூப்பர் ஸ்டார். அதே போல அண்ணாமலை தலைமையில் தமிழகத்தில் மிகப்பெரிய தேசபக்தி மூலமாக மத்திய அரசின் வளர்ச்சியை காட்டிதான் பாஜக தமிழகத்தில் கால் ஒன்றும் வெற்றி பெறும் என்பதில் எந்தவித மாற்றமில்லை. தமிழகத்தில் அதற்காக திமுகவும் அண்ணா திமுகவும் ரகசியமாக கூட்டணி வைத்து எப்படியாவது பிஜேபியை வீழ்த்த வேண்டும் என்பதை மிகப்பெரிய தெளிவாக இருக்கின்றார் அண்ணாமலை. கோயம்புத்தூர் நின்றால் அண்ணா திமுகவும் திமுகவும் சேர்ந்து அண்ணாமலையை தோக்கடிக்கலாம்னு, கரூர்ல இருந்தாலும் தோக்கடிக்கலாம், கோயம்புத்தூர் இருந்தாலும் தோக்கடிக்கலாம். என்ன ஆசை பாருங்க. ஆசையில் பத்து கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வச்சு வா பூத்தா இந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு நிலைப்பாடு. காங்கிரஸ் கட்சியை பற்றி இன்னைக்கு சொல்லவே வேண்டாம். தேசம் முழுவதும் இந்தியாவில் 2017 காங்கிரஸை கைகளை விட்டார்கள். இப்போ அங்கொண்டு இங்கொண்டு மாதிரி சின்ன சின்ன மாநிலத்தில் இருக்கிறாங்க. அவர்கள் நம்பி இருப்பது திமுகவில் ஐஎன்டிஏ கூட்டணி பேரில் திமுக கட்சியை தான் நம்பி இருக்கின்றார்கள். திமுக என்ன நினைக்கின்றது என்றால், நாங்கள் எல்லாம் வருவோம், உங்களுக்கும் இந்த மாதிரி நிலைப்பாடு கொடுப்பார்கள். இதில் எந்த மாற்றம் இல்லை. தேர்தல் முடிந்த பிறகு திமுக தன்னுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ளும் காலம் வெகு தூரம் இல்லை. அது வரைக்கும் ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் காத்திருங்கள். ஓகேங்க சார். விஜயன் சார், உங்களுடைய கருத்துக்கள். எல்லா இடத்துலயுமே காங்கிரஸே காணோம், ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிதறி கிடக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது விதைகளா விருட்சமாக மாறுமா? உங்களுடைய நிறைவான கருத்துக்கள். எங்கேயுமே சிதறிலாம் இல்லை, எல்லாமே கரெக்டாக இருக்காங்க. தகுந்த நேரத்துக்கோசம் வெயிட் பண்ணுறாங்க. இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டு இவங்க சொன்ன மாதிரிலாம் எதுவுமே நடக்காது. தமிழகத்தில் மாற்றுதல் இருக்கும், அதுவும் சதன் இந்தியாவில் மாற்றல் இருக்கும். நீங்கள் சொன்னோம்னா யூபி, பீகார், மற்ற மாநிலம் எல்லாத்துலேயும் மாற்றம் இருக்கும். ஆனால் இது இந்த தடவை வந்துட்டு இந்தியா கூட்டணி மட்டும் கிடையாது, எல்லா மக்களும் சரி இன்றைக்கு வந்துட்டு பிஜேபி ஆட்சியை எப்படியாவது ஒழிச்சிட்டு நல்ல ஆட்சி, அது எங்கள் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களை பிரதமர் ஆக்குவதற்காக எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கணுமோ அந்த முயற்சிகள் எல்லாரும் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அதுக்கான வெற்றியை காண்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து நன்றி சார். விஜயகுமார் சார், உங்களுடைய நிறைவான கருத்து. அதாவது இந்தியாவுடைய சர்வாதிகாரியை வீழ்த்துகிற தேர்தலா இந்த தேர்தல் இருக்கும். எட்டிவிடும் தூரத்தில் வாழும், தொட்டுவிடும் தூரத்தில் வெற்றி என்கின்ற இலக்கோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அலையலையாக களத்தை நோக்கி பாய்வார்கள். வெற்றிக்கணி 40-40 வெற்றி பெற்று ஐயா எடப்பாடியாருடைய பாத மலர்களில் சமர்ப்பித்தார். நன்றி சார். மதிவானன் சார், உங்களுடைய நிறைவான கருத்து ஒரு வரியில். அதாவது சோமராஜசேகர் என்ன சொன்னாரு, பிரைம் மினிஸ்டர் சொல்லல, கேண்டிடேட் சொல்லல சார். ஜனநாயகத்துல அப்படி சொல்ல மாட்டாங்க சார். சர்வாதிகாரத்துலதான் ஆணவத்தோட உச்சத்துல மோடி இருக்காரு. அவரோட பின்னாடி இருந்து நீங்களும் அந்த ஜனநாயகத்தை மறந்து பேசுறீங்க. ஜனநாயகத்துல நம்ம நாட்டுடைய சிஸ்டம் என்ன, எம்பிகளா தேர்ந்தெடுக்கிறது தான் பிரைம் மினிஸ்டர். நீங்க நேரடியா அதிபர் மனநிலையா வாழ்றீங்களா? ஃபுல்லாக நேரடியா உங்களுக்கு ஓட்டு போடுற மனநிலையா வாழ்ந்தா பிரதமர் வருவான்னு சொல்ல முடியலையா? உங்க பிரதமர் வேட்பாளர் திமுகவாலையும் சொல்ல முடியாது, அண்ணா திமுகவாலையும் சொல்ல முடியாது. காதுல வாங்கி பேசுங்கள, உள்வாங்கி பேசுங்க. ஜனநாயகத்துல சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க சர்வாதிகாரத்துல அதிபர் மனநிலையே வாழ்றீங்க. நிறைவான கருத்துக்களை பதிவு பண்ணுங்க சார். அதான் சொல்றேன், இந்த தேர்தல்ல இந்த நாட்டு மக்கள் காலையில எழுந்து பெட்ரோல் போடும்போது, டீசல் போடும்போது, கேஸ் வாங்கும் போது விலைவாசியை இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிற மோடியை வீட்டுக்கு அனுப்புவாங்க. நன்றி சார். நன்றி. வேண்டாம்.
சரிங்க சார். இன்றைய விவாதத்தில் பங்கு கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைத்த விருந்தினர்கள் அத்துணை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார்.